வணக்கம் வியூவர்ஸ். கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில் என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கழிஞ்ச கிளாஸில் வந்து மல்டிமீட்டர் வச்சு எப்படி காயில் செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து சீரியஸ் கனெக்ஷனை வச்சு எப்படி கெப்பாசிட்டர் கனெக்ஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து சீரியஸ் கனெக்ஷன் தான் வந்து ஆக்யூரேட்டாக இருக்கும். சரி, நம்ம அடுத்து பார்ப்போம், டயக்ராமில் பார்ப்போம். நம்ம கோரில் வந்து காயில் இப்படி தான் இருக்கும். வெளிப்பக்கம் இருக்கிறது வந்து மெயின் வைண்டிங், உள்பக்கம் இருக்கிறது வந்து ஆக்சிலரி வைண்டிங். நமக்கு வந்து ஃபேனோட கம்பெனியை பொறுத்து நமக்கு வந்து இதில் வந்து ஆக்சிலரி வைண்டிங்கில் வந்து நமக்கு வந்து 380 டர்ன்ஸ் இருக்கும். 380 வச்சு சில இதில் 8 ஸ்டெப்பாக இருக்கும், சில இதில் 6 ஸ்டெப்பாக இருக்கும். இதில் வந்து 410 டர்ன்ஸ் இருக்கும் மெயின் வைண்டிங்கில். ஒரு கம்பெனியை பொறுத்து அது மாறுபடும். நமக்கு வந்து மெயின் வைண்டிங்கில் டர்ன்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும், ஆக்சிலரி வைண்டிங்கில் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ மெயின் வைண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும், ஆக்சிலரி வைண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு வந்து மெயின் வைண்டிங்கை A1 A2ன்னு எடுத்துக்கிடுவோம், ஆக்சிலரி வைண்டிங்கை B1 B2ன்னு எடுத்துக்கிடுவோம். மெயின் வைண்டிங்கில் வந்து டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். மெயின் வைண்டிங்கில் இருந்து மெயின் வைண்டிங் A1க்கும் B1க்கும் இடையில கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணணும். அடுத்து B2வையும் A2வையும் நம்ம வந்து சேர்த்து முறுக்கிடலாம். ரெண்டையும் முறுக்கி இதில் நியூட்ரல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஃபேஸ் கொடுக்கணும். மாற்றி இந்த சைடு ஃபேஸ் கொடுத்தா ஆன்டி டைரக்ஷனில் வந்து ஃபேன் ரொட்டேட் ஆகும். சரி, அடுத்தது வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபேன் எடுத்தாச்சு. இதில் வந்து 4 லீடு இருக்குது. அவங்க வந்து கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் A1 A2வாக இருக்கலாம், இல்லை B1 B2வாக இருக்கலாம். இது அதே மாதிரி தான், இது ஒரு செட்டு இது ஒரு செட்டாக இருக்கும். அவங்க அந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது இதுக்கும் இந்த காயிலுக்கும் இடையில நம்ம சீரியஸ் கனெக்ஷனில் கொடுக்கும்போது பல்பு வந்து டிம் ஆகிடும். இதுக்கும் இடையில கொடுக்கும்போது அதை விட கொஞ்சம் ப்ரைட் ஆகிடும். அதை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம் இது மெயின் வைண்டிங், இது ஆக்சிலரி வைண்டிங்னு. இதுக்கும் இடையில கொடுத்தா பல்ப் எரியாது, இதுக்கும் இடையில கொடுத்தா பல்ப் எரியாது. ஓகே, நம்ம அதில் பார்ப்போம். ரோஸ் கலர் ஒயரும் பிங்க் கலர் ஒயரும் கொடுத்துருக்காங்க. வயலட் கலர், இந்த வயலட் கலருக்கும் ரோஸ் கலருக்கு இடையில கொடுத்தா லைட் எரியாது. பார்ப்போம், எரியல. அதே மாதிரி அடுத்த எண்டு எரியல. ரெண்டு வயலட்டுக்கு இடையில கொடுத்துருக்கோம். பல்ப் எரியுது. அடுத்த 2 ரோஸுக்கு இடையில கொடுத்து பார்ப்போம்.
ரோஸ் கலரில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கூட இருக்குது, வயலட் கலரில் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. பிரைட்னஸ் உள்ளதுல கம்மியாக இருக்கிறது வந்து மெயின் வைண்டிங்காக எடுத்துக்கலாம். பிரைட்னஸ் கொஞ்சம் கூட இருக்கிறது வந்து ஆக்சிலரி வைண்டிங். அப்போ நம்ம வந்து வயலட் கலர் வந்து A1 A2 எடுத்துக்கலாம். இது B1 B2. நமக்கு B2வும் A2வும் சேர்த்து முறுக்கணும். ரெண்டையும் சேர்த்து முறுக்கி நியூட்ரலில் கொடுத்துடலாம். நியூட்ரல்னால் அடியில். இது வந்து A1 கூட கெப்பாசிட்டராக கனெக்ட் பண்ணிடலாம். மேல் பக்கம் கொடுக்கணும், அதில் ஃபேஸ் வயர் கனெக்ட் பண்ணலாம். B1 அடுத்த 2 வயரை சேர்த்து முறுக்கி சென்ட்ரல் பாயிண்டில் டம்மி பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, நன்றி.